மாதங்களாக அமைதி காத்து வந்த ஹமாஸ் அமைப்பினர் மீண்டும் இஸ்ரேல் ராணுவம் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த விவகாரம் இஸ்ரேல் பிரதமரின் காதுகளுக்கு செல்லவே ஹமாஸ் அமைப்பினருக்கு கடைசி வார்னிங் கொடுத்துள்ளார். உண்மையில் என்ன நடந்தது பார்க்கலாம் இந்த காணொளியில். இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்தின் காசா பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையேயான போர் 2 ஆண்டுகளாக நீடித்து வந்தது. இந்த போரில் பல்லாயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இஸ்ரேலின் தாக்குதலால் நிலைகுலைந்து போன காசாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இன்றி அன்றாட வாழ்விற்கே திண்டாடி வருகின்றனர். இரு தரப்புக்குமான போரை முடிவுக்கு கொண்டுவர பல நாடுகள் பேச்சுவார்த்தை நடத்தியும் பலனளிக்காததால் அமெரிக்கா இதில் தலையிட்டது. 20 அம்ச திட்டத்தை பரிந்துரைத்தார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். இதனையடுத்து 2 ஆண்டுகளாக நீடித்து வந்த போர் கடந்த அக்டோபர் 10 முதல் தற்காலிகமாக முடிவுக்கு வந்தது. ஆனால் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஹமாஸ் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருவதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டி வருகிறது. ஐரோப்பாவில் பல்வேறு இடங்களிலும் தாக்குதல் நடத்த ஹமாஸ் அமைப்பு திட்டமிட்டு வருவதாக இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட் எச்சரித்திருந்தது. இந்த நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறிய இஸ்ரேல் ராணுவம் காசா மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. சமீபத்தில் இஸ்ரேல் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஹமாஸின் முக்கிய தளபதி ரைட் சயீத் உயிரிழந்தார். இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக களமிறங்கிய ஹமாஸ் அமைப்பினர் ரஃபாவில் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் இஸ்ரேல் ராணுவ வீரர் படுகாயமடைந்தார். மேலும் பல வீரர்களுக்கு காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்தது மட்டுமின்றி ஹமாஸ் அமைப்பினர் நினைக்க முடியாத அளவுக்கு பதிலடி கொடுப்போம் என சூளுரைத்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், கடந்த அக்டோபர் மாதம் போடப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஹமாஸ் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். காசாவில் இருக்கும் போராட்டக் குழுவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றுவதும் பயங்கரவாதம் இல்லாத பிராந்தியத்தை உருவாக்குவதுதான் அதன் நோக்கம். போர் ஒப்பந்தத்தை மீறும் ஹமாஸுக்கு பதிலடி நிச்சயம் என கூறியுள்ளார்.